ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரேஷியோ கான்செப்ட் பார்த்துருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் சால்வ் பண்ணலாம். என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். when two ratios are equal to each other then they are called proportion. ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது இப்போ A:B ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி ஈக்குவலா இருந்தா எப்போ ஈக்குவலா மாறும்? ரேஷியோ பார்த்தீங்கன்னா A:B எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனா எழுதலாங்கிறது படிச்சிருக்கோம். A/B ஈக்குவல் டு C/D. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? AD ஈக்குவல் டு BC. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது AD ஈக்குவல் டு BCன்னு இருந்தாதான் ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி டினோட் பண்ணலாம்? 4 டாட்ல டினோட் பண்ணலாம். இதுல ADன்ற இந்த ADயை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அதே பார்த்தீங்கன்னா இந்த பிசிங்கிறது என்ன சொல்லலாம்? மீன் வேல்யூன்னு சொல்லலாம். மீன் வேல்யூ. அப்ப நமக்கு இந்த இடத்துல பாருங்க, ஏடிங்கிறது எக்ஸ்ட்ரீம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் வேல்யூ ஈக்குவலா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட், பேசிக் சம் பார்க்கலாம். ஒரு 4 நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றதுதான் பேசிக் கான்செப்ட். இங்க பாருங்க, சிபிடில கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க? ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. 7.4 is to 3.7 ப்ரொபோர்ஷன் 3.7 is to x. அப்ப நமக்கு தெரியும் இதுல எது ஈக்குவல்? எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அப்ப 7.4 into x ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மீன் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். 3.7 into 3.7. therefore x equal to 3.7 divided by 7.4. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மேல 3.7 இருக்கு. பாயிண்ட கேன்சல் பண்றதுக்கு கீழே ஒரு 10 சேர்க்கிறோம். 37 பாத்தீங்கன்னா 74ல 2 times, 74ல 2 times பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 37 divided by 20 இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா 37ல 20 பாத்தீங்கன்னா 1 time, பேலன்ஸ் 17, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 170, 8 times வரும், பேலன்ஸ் 10, 5 times வரும், 1.85. செகண்ட் சம் பார்க்கலாம். P is to 14 proportion 57 is to 21. இப்போ எதை மல்டிப்ளை பண்ணுவோம்? P into 21 equal to 57 into 14. கேன்சல் பண்ணி இங்க இருந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிள் 2 times, 3 times வரும். 3 பார்த்தீங்கன்னா 57ல 19 times, 19 into 2 38. P ஓட வேல்யூ 38 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், y ஓட வேல்யூ கேட்கிறாங்க. சேம் அதே தான். 14 is to 7 proportion 12 into y. எதுவும் கேன்சல் ஆகும் பாருங்க. y is equal to 7 into 12 mean value divided by 14. 14ல 7 2 times, 12ல 2 6 times. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, y கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 4:28 is proportion 4.1 is to x. இதுல இருக்கிற x வேல்யூ அண்ட் இங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி y கொடுத்திருக்காங்க. அந்த xக்கும் yக்குமான ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ற மாதிரி. இப்போ இதுல x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னு பாருங்க. x ஈக்குவல் டு என்ன? 28 into 4.1 divided by 4. 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 7 times, மல்டிப்ளை பண்ணா 7 28 to 28.7 கிடைக்குது x ஓட வேல்யூ. y ஓட வேல்யூ பாருங்க. y is equal to நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 32 into 3 divided by 4. 32ல 4 8 times, 8 3s
32. Y is equal to, sorry, 24. Y is equal to 24. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 228.724. இப்போ இந்த பாயிண்டை கேன்சல் பண்ண என்ன பண்ணுவோம்? இன்டூ 10 பண்ணுவோம். இந்த இடத்துல 287 is to 240 மாறுது. இப்போ இதில் காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க. டிவிசிபிலிட்டி ரூல் இப்போ இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ கிடைச்சிடும். எல்லாமே 200ல தான் இருக்கு, அதை விட கம்மியாக இல்லை. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 287 is to 240 சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 18 is to A. Proportion A is to 128. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. இந்த A ஓட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் கிடைக்கும். எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ 128 into 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 into 18. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல 18 என்ன பண்ணலாம்? 9 into 2 பிரிக்கலாமா? 9 2. இப்போ 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இப்போ இங்க பாருங்க 128 9ஆல டிவைட் ஆகுதா? ஆகலைன்னா கூட வர நம்பர் இருக்கு இல்லையா 2ஆல டிவைட் ஆகுதா? இப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களா? எவ்வளவு டைம்ஸ் வருது? 64. அப்ப 64 into இந்த 128 எப்படி பிரிக்கலாம்? 64 into 2. இதான் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணாம பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆன்சரை வந்து ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். இப்போ ரூட் 64ங்கிறது என்ன? 8. 2 2 வருது கரெக்டுங்களா? அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கிறோம். அடுத்து ரூட் 9 இருக்கு. ரூட் 9 3. மல்டிப்ளை பண்ணுங்க. 16 16 3s are 48. ஆப்ஷன் பி. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் சம். இதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்குமா? அந்த 3 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டைப் 1 எடுத்திருக்கேன். when 3 numbers are given. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க கரெக்டா இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியணும். ABC 3 நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ இதுல கொஸ்டின் என்னென்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இதுதான் டைப் 1. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு எடுப்போம். A ப்ரொபோர்ஷன் B is to C. இதான் ஸ்ட்ரக்சர். செகண்ட் ப்ரொபோர்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதி செகண்ட் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு எடுக்கணும். B is to C. சேம் அதே தான். A is to B. தேர்ட் பிளேஸ் கேட்குறாங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு வரும். C. fourth proportion A is to B, proportion C is to X. ஓகேங்களா? அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சர். இது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், ப்ராடக்ட் ஆஃப் மீன் வேல்யூ நமக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ரூல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். The first proportion to 16 26 32. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ன்னு எடுப்போமா? x is to 16, proportion 26 is to 32. Extreme value multiply பண்ணுங்க. x into 32 equal to 16 into 26. 16 பார்த்தீங்கன்னா 2 times சொல்லலாமா? 2 26ல 13. Therefore x equal to என்ன கிடைக்குது? 13. ஆப்ஷன் டி. செகண்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுவோம், செகண்ட் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? 10 is to 25. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் டிவைடட் பை 10 equal to xr. 2 times 2 into 25 50. இது செகண்ட் ப்ரொபோர்ஷன். ஆப்ஷன் டி. தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா 2 is to 3 proportion தேர்ட் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு வரும் 50. 3 into x equal to 2 into 50. கேன்சல் பண்ணா 5.
x equal to 10. Option A. Next பாருங்க, fourth proportion. 12 is to 14 is to proportion 24 is to x. சரியாப்பா? x equal to என்னவா இருக்கும்? 14 into 24 divided by 12. 2. 28. X equal to 28. Option B. What is the ratio between fourth proportion of 10, 80, 30 and fourth proportion of 7, 28, 19 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 10 is to 80 proportion 30 x. இதுல இருந்து x கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்பா? 80 into 30 divided by 10. 0, 0 cancel. என்ன வரும்? X equal to 240. அடுத்து இது y ன்னு வச்சுக்கலாம். 7 is to 28 proportion 90 is to x. இப்போ இங்க பாருங்க, இன்னொரு ட்ரிக் சொல்லலாம். இப்போ இப்படி எழுதின பிறகு நீங்க பார்த்தோன்னே இந்த 7 இதுல எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. எவ்வளவு டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ் வரும். 4ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணா அதான் எக்ஸ் வேல்யூ. இந்த இடத்துல ஒய்ன்னு எடுக்கிறேன், ஒய் வேல்யூ கிடைக்கும் சொல்றேன். ஒய் நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அடிச்சாலும் இதே ஆன்சர் தான். இப்போ 4 into 19 எவ்வளோ? 76. கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னமா? 240 is to 76. எதில் அடிக்கலாம்? 4 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 90 இந்த இடத்துல என்ன வரும்? 60. 6 times of 4. 60 is to 90. Option B. Next பாருங்க, type 2. When two numbers are given. இந்த ஏரியா தான் கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஏ பி ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ரெண்டு நம்பர் வரும்போது இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏ இஸ் டு இல்லை என்னென்ன கொஸ்டின் வரும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன், அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. அப்போ 3 நம்பர் இப்போ ஏ பி சி டி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் தான் ஏபிசிடி அப்படிங்கிறது 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ்ல இருக்கு. ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா இந்த ஏங்கிற பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிசின்னு இருக்கு இல்லையா, இந்த பிசிங்கிற பிளேஸ் தான் மீன் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். மீன் ப்ரொபோர்ஷன். இந்த டிங்கிற பிளேஸ் தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் தான், மிடில் இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷனா மாறும். கடைசி பிளேஸ் இருக்கு இல்லையா டி, அது தேர்ட் ப்ரொபோர்ஷனா மாறும். இது எப்போ? ரெண்டு நம்பர் கொடுக்கும்போது. சரியாப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாரு. சாரி, ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறாங்க, ஏ பின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னா, ஏ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்லயா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எக்ஸ் இஸ் டு ஏ தானே ஃபர்ஸ்டா இருக்கு. அப்போ ஏ ப்ரொபோர்ஷன் ஏ பி, இதுதான் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்பர் ரிப்பீட் ஆகும். இப்போ இதை வந்து நீங்க எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்கொயர் பை பின்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் பை பி. மீன் ப்ரொபோர்ஷன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வரும், மிடில் ரெண்டுமே சேமா இருக்கும். எக்ஸ் ப்ரொபோர்ஷன் எக்ஸ், இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி, therefore x equal to root ab. அடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா a is to b, b வந்து ரிப்பீட் ஆகும். கடைசி பிளேஸ் தானே சொல்லியிருக்கோம் தேர்ட் ப்ரொபோர்ஷன், அந்த பிளேஸ்ல எக்ஸ் எடுக்கிற மாதிரி வரும்.
இதை எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னமா பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வரும்போது இந்த சம்மை சால்வ் பண்ற மெத்தேடு. ஓகேவா? சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2 numbers 3, 5. இப்போ 3, 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறான். எக்ஸ் இஸ் 2. எது ரிப்பீட் ஆகும்? 3 ரிப்பீட் ஆகுமா? 5. இது எழுத தெரியும். therefore x equal to என்னமா 9/5. கேன்சல் பண்ண 1.8. ஆப்ஷன் பி. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? ஸ்ட்ரக்சர் எழுதி காமிக்கிறேன். 3:x proportion x 27. ப்ராடக்ட் ஆஃப் மீன் எவ்வளோ? x ஸ்கொயர் 3 into 27 ஈக்குவல் ஆகும். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 27 பார்த்தீங்கன்னா 81. இதை நீங்க ஈஸியா சொல்லிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு, அப்ப இந்த எக்ஸுங்கிற பிளேஸ்ல யார் வருவா? 9 வந்தாதான் இது ஈக்குவலா மாறும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? மீன் அப்ப டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டா இங்க என்ன நம்பர் இருக்கோ ரூட்டுக்குள்ள எடுத்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மீன் ப்ரொபோர்ஷன் தான். 15 and 72.6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 into 726 divided by 10 எடுக்கிறேன். சரியா? ஏன்னா 3, 2 கேன்சல் பண்ணினா 3, 6, 3. இந்த இடத்துல 3 into x வேல்யூ x 3 into 363 இருக்கு. இப்போ இந்த ஒரு 3 இருக்கு இல்லையா? இதை வந்து என்ன பண்ணலாம்? 3 into 121 எழுதலாமா? பிரிக்கலாமா? ஓ, ரூட் 121ங்கிறது என்ன? 11. 2 3 இருக்கு, ஒரு 3 வெளியே வரும். ஆன்சர் என்னமா? 33. இந்த இடம் மட்டும் ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ 3ஆல டிவைட் பண்ண இந்த 121 கிடைக்கும். 363 இருக்கு இல்லையா? இப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கு, கண்டிப்பா அதோட பேர் வரும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இப்போ கண்டிப்பா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். டிவைட் பண்ணீங்கன்னா 120. நெக்ஸ்ட், மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 12 plus 3 root 3. இப்போ ரூட்டுக்குள்ள 2 நம்பர் எழுதி ஆன்சர். 12 plus 3 root 4 into 16 minus 4 root 4. NTPCல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ரூட் 4ங்கிறது என்னமா? ரூட் 4னா என்ன? 2 தானே. இப்போ டைரக்டா கன்ஃபியூஸ் பண்றது தான் ரூட்டா கொடுத்துருக்கான். இதுக்கு பதிலா 2ன்னு கொடுப்போம். இப்போ என்ன வரும்னு பாருங்க. 2 3s are 6. அப்போ 12 plus 6 18 into சேம் அதே தான் இங்கேயும் 2 வரும். 4 2s are 8. 16 minus 8 எவ்வளோ? 8. ஓகேங்களா? இங்க 18 8ன்னு வருது. இப்போ இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா இதை என்ன பண்ணலாம்னா 4 2s are 8ன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல 9 2s are 18 சொல்லலாமா? 9ங்கிறது என்ன? 3. ரூட் 9ங்கிறது 3. 2 2 வருது, ஒரு 2 வெளியே வரும். ரூட் 4ங்கிறது என்ன? 2. 3 2s are 6. 6 2s are 12. ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. The mean proportion between, இந்த மீன் ப்ரொபோர்ஷன்ல நீங்க எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும்னா அல்ஜிப்ரா டாபிக்ல ஃபார்முலா வருது இல்லையா? அந்த ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா அல்ஜிப்ரா படிப்போம். படிக்கும்போது இதுல யூஸ் ஆகும்னு சொல்றேன். சரியா? therefore x equal to root of 9 plus 4 root 5 into 18 minus 8 root 5. இப்போ ரூட் 5ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 9 into 18 2 remaining 7 162.
9ஆல ஃபர்ஸ்ட் 18 மல்டிப்ளை பண்ணும், அடுத்தது -8√5 மல்டிப்ளை பண்ணும். 70 - 72√5. அடுத்து இதால மல்டிப்ளை பண்ணும், +72√5. அடுத்தது 4√5 into 8√5. கரெக்டா? மைனஸ் இருக்கு, அப்ப இங்க மைனஸ் வரும். √5 into √5 என்ன சொல்லலாம்? 5 சொல்லலாம். 4 5s சாரி 4 8s 32. இப்போ 32 into 5 எவ்வளோன்னு பாருங்க. 0 170 சாரி 116 வரும். இது எல்லாமே ரூட்டுக்குள்ள வருதுப்பா. 170 இல்ல 160. கேன்சல், பிளஸ் மைனஸ் கேன்சல். 162 160 என்ன வரும்? 2 √2 வரும். ஃபைனல் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. if 276 mean proportion of x, இதுதான் நீங்க முக்கியமா படிக்கிற மாதிரி இருக்கும். if 276 is the mean proportion between x and 368, what is the value of x? இப்போ mean proportion என்னங்கிறது கொடுத்துட்டான். எதோடது? x-உம் 368. அப்போ x is to mean proportion என்ன சொல்லியிருக்காங்க? 276. இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் மீன் வேல்யூங்கிறது என்ன? செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ். அப்போ 276 ப்ரொபோர்ஷன் 276 is to 368. இதான் ஸ்ட்ரக்சர். x equal to கொஸ்டின் கேட்டிருக்காங்க 276 into 276 divided by என்ன வரும்? 368. 4 டேபிள் அடிக்கலாமா? 9 2 92. இந்த இடத்துல 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 6 டைம் ரிமைனிங் 3 9 69. நெக்ஸ்ட் மறுபடியும் 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 23. இங்கே 4 டேபிள் அடிக்கும்போது 69 ரிப்பீட் ஆகும். 23 69ல எவ்வளோ டைம்? 3 டைம் சொல்லலாமா? 3 into 69 7. இப்போ 7 முடியும். சரியா? 3 into 9 27. 7ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க வேகமா ஆன்சர் பண்ணலாம். 207. நெக்ஸ்ட் the mean proportion between x and 36 18. அப்போ x is to 18 proportion 18 is to 36. x equal to என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஒன்று கேன்சல் ஆகும் இல்லையா? 2 times 18 2s அதே 36. அப்போ 18 into 18 divided by 36 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times 218ல பார்த்தீங்கன்னா 9 times x equal to இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். ஆப்ஷன் சி. Find the third proportion to 16 and 24. Third proportion என்னன்னு கேக்குறாங்க. சரி, அப்ப ஸ்ட்ரக்சர் என்ன? 16 is to 24 is to proportion எது ரிப்பீட் ஆகும்? 24. கடைசி பிளேஸ் x ஆகும். இதுதான் third proportionோட ஸ்ட்ரக்சர். Therefore x equal to நம்ம 24 into 24 divided by 16. 4 table 6 table. 6 times 6 into 6 36. X equal to 36. What is the third proportion of 2x square and 12xy? So 2x square is to 12xy proportion 12xy is to இந்த இடத்துல என்ன வரும்? ஏன்னு வச்சுக்கலாம். இது இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி. சரி, ஏன்னா xy இங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏஸ் ஈக்குவல் டு நமக்கு வேணும். ஏஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12xy into 12xy divided by 2x ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? எது எது கேன்சல்? ஒரு எக்ஸ் இங்கே கேன்சல், இந்த ஒரு எக்ஸ் இங்கே கேன்சல். 6ங்கிறது பார்த்தீங்கன்னா சாரி 12ல 2ங்கிறது 6 டைம்.
6 into 12 பார்த்தீங்கன்னா 72. y into y என்ன வரும்? y square. a is equal to 72. 72 y square வரும். இல்ல ஸ்கொயர் வரும். மாத்திங்க. ஓகேங்களா? 72 y square ஆப்ஷன் D. Next, third proportion of 40 and z. 40 is to z proportion. எது ரிப்பீட் ஆகும்? z ரிப்பீட் ஆகும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 10ன்னு கொடுத்துட்டான். இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் பிளேஸ்ல 10 எழுதிக்கும். z square is equal to 400. z is equal to 20. Option C. இப்போ இந்த சம்மை நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சம்மோட ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. ஆன்சர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதுவுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. 2 சம் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ரேஷியோ பிட்வீன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. எதோடது? 2, 8. இப்போ என்ன எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்காங்க? இப்போ டைப் 1ம் டைப் 2ம் சேர்ந்து கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 is to 8 ப்ரொபோர்ஷன் 12 is to x. இதான ஸ்ட்ரக்சர். நமக்கு என்னவா மாறும்? x equal to 8 into 12 divided by 2. 4. 48ங்கிறது x. Fourth proportion. அடுத்து மீன் ப்ரொபோர்ஷன்ங்கிறது x equal to root 9 into 4. இந்த இடத்துல y ன்னு எடுக்கிறாங்க. சரியா? y is equal to என்ன கிடைக்குது? 6. 36 6ன்னு சொல்லலாமா? எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ தான் அவன் கேட்குறான். 48 is to 8. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 6 time. 6 is to 1. 6 is to sorry. ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ x is to y is equal to x வந்து 48, y பார்த்தீங்கன்னா 6. 6 1 time 48ல 8 time. 8 is to 1. Answer C. The fourth proportion 7, 5, 14. Same அதே மாதிரி ஒரு சம் தான். 7, 5 எதிர் 14 is to x. Fourth proportion கேட்குறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Fourth proportion to 7, 5, 14 is the same as the third proportion to a and 10. a and 10 ஓட third proportion இருக்கு. எதுப்பா? 7, 5, 14 ஓட fourth proportion. For x equal to என்ன? 5 into 14 divided by 7. 2. அப்போ x equal to 10. இப்போ இந்த fourth proportion தான் a and 10 ஓட மீன் ப்ரொபோர்ஷன்ல தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ரக்சர் என்னமா? a is to 10. 10 ரிப்பீட் ஆகும். ப்ரொபோர்ஷன் 10. இதுதான் பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ். ஃபோர்த் பிளேஸ் தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். கரெக்டா? 2 நம்பர் கொடுக்கும்போது அந்த தேர்ட் நம்பரை தான் 10ன்னு சொல்லியிருக்காங்க. therefore a is equal to எவ்வளவு? 10. கரெக்டா? கேன்சல் பண்ணலாமா? ஒரு 10 ஒரு 10 கேன்சல். a is equal to 10. What is the value of a னா? a ஓட வேல்யூ என்னமா? 10. ஆப்ஷன் D.